வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு கஷ்டம் அப்படியே கொஞ்சம் லைனா அப்படியே கியூ கட்டி அடுத்து அடுத்தது கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கும். சின்ன சின்னதா தான் வச்சுக்கோங்க. அப்படியே வந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கே ஒரு சமயத்துல அப்படியே சலிப்பாயிடும். என்னடா இது கஷ்டம், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். கரெக்ட்டுங்களா? ஆனா பாத்தீங்கன்னா, திடீர்னு கடவுள் பாருங்க, டேக் இட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஒரு பெரிய சந்தோஷத்த அப்படியே தூக்கி போடுவாரு நம்ம மேல. கரெக்ட்டுங்க. நீங்க கண்டிப்பா சொல்றேன் நான். அந்த சந்தோஷம் வந்த உடனே, நம்ம பட்டோம் பாருங்க. குட்டி, குட்டி, குட்டியா கஷ்டங்கள் நெறைய வந்துச்சு. என்னடாப்பா இப்படிலாம் நமக்கு கஷ்டம் வருதே அப்படின்னு. அது எப்படி காணாம போகும்னே தெரியாதுங்க. அது அப்படியே இருந்த வடு தெரியாம காணாத போயிடும். ஸோ இந்த கஷ்டம் போன பிறகு வர சந்தோஷம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமும் நம்மளுக்கு அடுத்தது கன்டினியூஸா நம்மளுக்கு சந்தோஷம் தான் வரும். ஏன் இப்படி சொல்றேன்னா, கஷ்டம்ன்னு வரும்போது எப்பயுமே நம்ம துவண்டு போகக்கூடாது. கஷ்டம்ன்னு வந்துச்சுன்னா, கஷ்டம் தான் அத நம்ம எதிர்கொள்றது. ஆனா, கண்டிப்பா அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு சந்தோஷம் கண்டிப்பா இருக்கு, வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நம்ம இருந்தோம்னா,